ராஜி கிராக்கர்ஸ் தரமான பட்டாசுகள் நியாயமான விலையில வாங்கக்கூடிய ஒரே இடம். தீபாவளி நெருங்கிட்டே இருக்கு. போன வருஷம் இவங்க நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி இவங்க கிட்ட பட்டாசுகளை புக் பண்ண நம்மளுடைய வியூவர்ஸ் நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்திருந்தாங்க. இந்த வருஷமும் இவங்களுடைய சாம்பிள் பட்டாசுகளை முதல்ல வாங்கி நாங்க செக் பண்ணிட்டோம். சும்மா தரமாக இருக்கு. ஆகஸ்ட் மந்த்ல நம்ம ரிவ்யூஸ்ல இவங்களுடைய ஆட்ஸை வச்சு அதன் மூலமாக நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ட் புக்கிங் அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சதுனால இவங்க ஆகஸ்ட் மந்த்ல கொடுத்த 85% டிஸ்கவுண்ட் செப்டம்பர் மந்த்துக்கும் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு மேல பட்டாசுகளை புக் பண்றவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீயாக டெலிவரியும் பண்ணி தராங்க. ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற கூப்பன் கோட யூஸ் பண்ணா இன்னும் நீங்க அடிஷனலாக 5% டிஸ்கவுண்ட்டையும் அவைல் பண்ணிக்கலாம். இவங்களுடைய லிங்கையும் சரி புக்கிங் சைட் டீடைல்ஸையும் சரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அப்புறம் என்ன, இந்த தீபாவளிக்கு தரமான பட்டாசுகளை ராஜி கிராக்கர்ஸ் புக் பண்ணுங்க. தீபாவளியை சந்தோஷமாகவும் சேஃபாகவும் கொண்டாடுங்க. சிவதா மற்றும் ரம்யா பாண்டியன் நடிக்கும் கைலன் செப்டம்பர் 26 முதல் தமிழகம் எங்கும் அனைத்து திரையரங்குகளில். இந்த தீபாவளிக்கு உங்களுடைய பிசினஸ் எப்படி ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னு தெரியலையா? அதுக்கு தான் இருக்காங்க கிரியேட்டிவ் ஆட்ஸ். 20 வருஷமாக அட்வர்டைசிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இவங்க இப்ப டிஜிட்டல் வால் பெயிண்டிங்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள்ங்க. ஜஸ்ட் நீங்க ஆர்டர் பண்ணா போதும். லோக்கல் பெர்மிஷன்ல இருந்து எக்ஸிகியூஷன் வரைக்கும் எல்லாமே இவங்களே பார்த்துப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க இப்ப இவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி முத்தூட், வோடஃபோன், பெப்சி, பச்சை பாஸ், கலர்ஸ், விஜிஎன் பில்டர்ஸ், அருணெக்ஸலோ அப்படின்னு பெரிய பெரிய பிராண்ட்ஸுக்கு இவங்க ஆல்ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வெயில், மழை, புயல் அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி நிலைச்சு நிக்கக்கூடிய வைப்ரண்டான கலர்ஸ்ல பிரீமியம் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்ஸ்ல இவங்க பண்ணி தராங்க. சோ இந்த தீபாவளி சீசன்ல உங்க ஜுவல்லரி, டெக்ஸ்டைல்ஸ், ரியல் எஸ்டேட் ஆட்ஸுக்கு டிஜிட்டல் வால் பெயிண்ட்ஸ் இன்னும் ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். அப்புறம் என்ன, உங்களுடைய பிராண்டுடைய தீபாவளி விசிபிலிட்டிக்கு கிரியேட்டிவ் ஆட்ஸுக்கு கால் பண்ணுங்க. உங்க பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் சக்தி திருமகன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதைக்கிழமை 1989 ஆரம்பிக்குது. கைக்குழந்தையோட வேலைக்கு வரக்கூடிய ஒரு பெண், அவங்க பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலையும் செய்யப்பட்டு கடைசியாக தூக்கில் தொங்க விட்டு போயிடுறாங்க. அது தற்கொலை அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணி இப்போ இந்த கேஸை கையில் எடுக்கிற ஒரு போலீஸ்காரருக்கு மேலேருந்து மிகப்பெரிய அளவில் பொலிட்டிக்கல் ப்ரெஷர். இங்கே பாரு, இப்படி ஒரு பொண்ணு வந்ததாகவோ அந்த பொண்ணு இறந்ததாகவோ எந்த விஷயம் வெளியே வரக்கூடாது, கேஸை பக்குவமாக க்ளோஸ் பண்ணி விட்டுரு, அதே மாதிரி அந்த குழந்தையும் முடிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த போலீஸ்காரர் அந்த குழந்தையை கொண்டு ஒரு குப்பமேட்டு பக்கத்தில் வீசிட்டு போயிடுறாப்புல. ஆனால் இவர் வீசின இந்த குழந்தையே கடைசியாக மிகப்பெரிய அளவில் எல்லாருக்கும் அகேன்ஸ்டாக திரும்பும் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியாது. அப்போ இதுக்கப்புறம் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் விஜய் ஆண்டனிக்கு 25வது படமாக ரிலீஸ் ஆகிருக்கு. பொதுவாகவே 25வது படம் சும்மா தாறுமாறுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு படமாக அமையிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய வரம். பெரிய பெரிய ஹீரோஸுக்கே அப்படி ஒரு வாய்ப்பு வாய்க்கலை. ஆனால் விஜய் ஆண்டனிக்கு நிச்சயமாக அப்படி ஒரு படமாகத்தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட சங்கருடைய ஸ்டைலில், ஹரியுடைய பேஸில் ஒரு படம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அதுவும் இருக்கிறவங்கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்கிட்ட கொடுக்கக்கூடிய ராபின்ஹுட் ஸ்டைலில் ஒரு கதை. அப்படி ஒரு கதையை தான் படத்துடைய இயக்குனரான அருண் பிரபு புருஷோத்தமன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இந்த படமாக. எனக்கு கிட்டத்தட்ட சாலிடான ரைட்டிங்கு, பக்காவான ஸ்டேஜிங் அண்ட் மேக்கிங்கு, எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸு அப்படின்னு சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு தரமாக ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அவர் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதுலேயும் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதில் 3 கதாநாயகர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒன்று விஜய் ஆண்டனி. வழக்கமாக விஜய் ஆண்டனியுடைய படங்களில் அவருடைய கதாபாத்திரம் எப்படி இருக்குமோ, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குமோ அதை விட இன்னுமே ஒரு கல்லு தூக்கலாக அட்டகாசமான ஒரு கேரக்டர் ஆர்க்குது. அதை சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருக்காரு விஜய் ஆண்டனி. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 2வது ஹீரோ அருண் பிரபு புருஷோத்தமன் தான். எந்த அளவுக்கு சீட்டேஜில் பரபரப்புடைய உச்சியில் மூச்சு விடுறது கூட இடம் இல்லாத அளவுக்கு ஒரு படத்தை கொடுக்க முடியுமோ அப்படி ஒரு படமாக அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. 3வது எடிட்டரான ரேமன் டெரிக். ஒரு எடிட்டராகலாம் ஏங்க என்ன 5 மணி நேரத்துக்கு மேலே உள்ளே எடுத்து கொண்டு போட்டிருக்காங்க எடிட்டிங் டேபிளில், என்னத்தான் எதை தூக்கி எங்கே வைக்கிறது, எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு நமக்கு ஒரு பிரமிப்பே வரும். இந்த படத்துடைய காட்சிகளை பார்க்கும்போது ஒரு சீனுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 200 கட்டு இருக்கும் உள்ள. அந்த அளவுக்கு ஒரு 4.5 மணி நேரத்துக்கு படத்தை எடுத்துருப்பாங்க போல தெரியுது. அதை கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 35 நிமிஷத்துக்கு கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி ஒரு 2x ஸ்பீடில் ஒரு படம் போடனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல ரேமண்டு. நிச்சயமாக அவருக்கும் ஒரு பாராட்டுகள். இது போக ஷெல்லி ஒரு சினிமாட்டோகிராஃபரு என்னதான் ஒரு டைரக்டர் ரைட்டிங்கில் எல்லா விஷயத்தையும் முதல்ல என்ன எடுக்க போகிறோங்கிறது கிளியரான ஒரு ஐடியா இருந்தாலும் கூட அதை விஷுவலாக ஒரு கேமராமேன் கன்சீவ் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் எடிட்டிங் டேபிளில் எடிட்டரால் என்ன விளையாடணும்னு நினச்சாலும் விளையாட முடியும். அந்த விஷயத்தை சினிமாட்டோகிராஃபரான ஷெல்லியும் நீட்டாகவே பண்ணியிருக்காரு. விஜய் ஆண்டனி தான் இந்த படத்துக்கு ஹீரோ, ப்ரொடியூசரு, அவர் தான் மியூசிக் டைரக்டரும் கூட. சும்மா ஒரு சீனையும் தன்னுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் அள்ளி எரிஞ்சிட்டு போயிருக்காப்புல. வேறு ரகமாக இருக்குது அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்குமே. பல காட்சிகளை அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணிட்டு போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது நான் சொன்னேனே, இருக்கிறவங்க கிட்ட எடுத்து இல்லாதவங்களுக்கு செய்கிற ஒரு ராபின்ஹுட் டைப் ஸ்டோரி இது அப்படின்னு.
இதை பார்க்கும்போது நிச்சயமாக ஜென்டில்மேன் படம் இவங்களுக்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா முதல்ல இந்த கதைக்களத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. லேட்டர் ஆன் இந்த படத்தில் நீங்கள் அதில் எப்படி அர்ஜுன் கதாபாத்திரமோ அதே மாதிரி விஜய் ஆண்டனியுடைய கதாபாத்திரம், அதில் எப்படி கவுண்டமணி அர்ஜுன் கூட வருவாரோ அதே மாதிரி இதில் விஜய் ஆண்டனி கூட வரக்கூடிய செல்முருகனுடைய கதாபாத்திரம், அதில் எப்படி வில்லனாக ராஜன் பி தேவ் வருவாரோ அதே மாதிரி இதில் கண்ணனுடைய கதாபாத்திரம், அதில் எப்படி நம்பியாருடைய கதாபாத்திரம் ஃப்ளாஷ்பேக்கில் ஒன்று வருமோ அதே மாதிரி இதில் ஃப்ளாஷ்பேக்கில் வாகை சந்திரசேகருடைய கதாபாத்திரம், அதில் எப்படி கதாநாயகியாக பெருசாக யூட்டிலைஸ் பண்ணப்படலை அப்படின்னா கூட ஒரு சில காட்சிகள் அங்கங்கே வந்துட்டு போவாங்களோ நம்ம மதுபாலா, அதே மாதிரி இதில் திருப்தி ரவீந்திரா அப்படின்னு சொல்லி கதாநாயகியுடைய கதாபாத்திரம்னு எல்லாமே அப்படியே உள்ளே வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. அதனால் இந்த படம் பார்க்கும்போது ஜென்டில்மேனை திருப்பி நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. இத்தனைக்கு அந்த படம் வேறு மாதிரி விஷயங்களை பற்றி பேசின ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன், அது பேசின சோஷியல் மெசேஜ் வேறு. ஆனால் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம் அந்த படத்தில் இருந்து அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் இப்போ என்னதான் சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் இந்த கதையில் ஒரு சில காட்சிகள் ஃபஸ்ட் ஆஃப்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பல காட்சிகள் நான் சொல்கிற மாதிரி மூச்சு விடுறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு அது மட்டும் பிச்சை அள்ளி எரிஞ்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க இவங்க. அடுத்தடுத்த காட்சிகள் பறந்துக்கிட்டே இருக்குது. இதில் என்னதான் சுவாரஸ்யத்துடைய உச்சியில் நம்ம என்னங்க யோசிக்கவே முடியல அப்படின்னு ஒரு பக்கம் உட்காந்துருந்தா கூட, இன்னொரு பக்கம் எப்படி ஹீரோ இவ்வளோ விஷயங்களையும் டக்குன்னு அக்கம்ப்ளிஷ் பண்ணுறாரு, ஆனால் அவர் எப்படி தான் அக்கம்ப்ளிஷ் பண்ணுறாரு, அதில் தான் லாஜிக் இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிப்போம் இல்லையா? அதை யோசிக்கிறதுக்கான டைமே நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த காட்சியில் ஹீரோ எப்படி ஒரு விஷயத்தை அக்கம்ப்ளிஷ் பண்ணாருங்கிறத நம்மளால் கிரகிக்கவே முடியலை. கிரகிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த காட்சிக்கு பறந்துருது படம். இது ஒரு பக்கம் பலமாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் கொஞ்சம் பலவீனமாகத்தான் எனக்கு பட்டுச்சு. அதே நேரத்தில் எப்படி இதை இவ்வளோ ஈஸியாக அவர் அக்கம்ப்ளிஷ் பண்ணுறாரு, ரியல் லைஃப்பில் இப்படி ஒரு சினாரியோவை இவ்வளோ ஈஸியாக அச்சீவ் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்மளுடைய மைண்டில் வரத்தான் செய்யுது. அதனால் கொஞ்சம் சினிமாத்தனமாகத்தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க தான் வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் பல கதாபாத்திரங்கள் ஒரு சில இடங்களில் இங்கிலீஷ்லேயே தான் கம்ப்ளீட்டாக கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே. ஆனால் ஒரு லேமன் ஆடியன்ஸுக்கு, தமிழ் ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே தமிழ் சப்டைட்டில் இவங்க போடலை. அப்போ எப்படி அவங்க புரிஞ்சுப்பாங்க வசனங்கள்லாம், அந்தந்த கதாபாத்திரங்கள் என்ன பேசுகிறாங்க அடுத்தவங்க கிட்டங்கிறது சாதாரண லேமன் ஆடியன்ஸுக்கு எப்படி புரியும் அப்படிங்கிற கேள்வியும் எனக்கு வந்தது. இதை தாண்டி இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் இந்த கம்யூனிசம் மாதிரி, சமத்துவம் மாதிரி, இந்த மாதிரி பல விஷயங்கள் கொஞ்சம் அங்கங்கே பேசியிருக்காங்க. அது கொஞ்சம் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் பிரீச்சியாக பட்டுச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. இந்த விஷயங்கள் மட்டும் இந்த படத்தில் உங்களுக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல படம். கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தான வாட்ச் தான் இந்த படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக எதுவுமே கிடையாது. பட் ரத்தம் தெரிக்கக்கூடிய, கழுத்தை வெட்டி வீசக்கூடிய அந்த மாதிரி ஒரு சில காட்சிகள் உங்கள் விஷுவலாக டேரெக்டாக காமிக்கலை. பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இந்த படம் UA 16+ மக்களே இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் இன்றைக்கி தேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க செட்டு போட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.